ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 213 லாசர் இறத்தல் பாகம் 3 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 6 மற்றும் 7. நிகழ்ச்சிக்கு போகலாம். லாசர் ஆழ்ந்த மயக்கத்திற்கு பிறகு தன்னுணர்வு பெற்றார். தம் சகோதரிகளை பார்த்து புன்னகைத்தார். அவர்களுடைய கரங்களை பிடித்து முத்தமளிக்கவும் முயன்றார். எனக்கு குளிருகிறது என்று முனங்கினார். நிக்கோமிடிஸ், இந்த வலியை இதற்கு மேலும் என்னால் தாங்க முடியாது. இதுதான் அவஸ்தை என்றால் மரணம் எத்தகையதாக இருக்கும்? நான் என்ன செய்வேன்? ஓ, குரு மாத்திரம் இங்கே என்னோடு இருந்திருந்தால். நீங்கள் ஏன் அவரை என்னிடம் கூட்டி வரவில்லை? நான் அவருடைய மடியில் ஒரு மகிழ்ச்சியுள்ள மரணத்தை அடைந்திருப்பேனே என்று அழுதபடி சொன்னார். மார்த்தா ஒரு கடுமையுள்ள பார்வையை மேரியின் மீது வீசினாள். மரிய மதலேன் அதை புரிந்து கொண்டாள். தன் சகோதரனின் பிதற்றலால் நசுக்கப்பட்டவளாக மனசாட்சியால் தாக்குண்டு படுக்கை அருகில் முழங்கால் இட்டிருந்தாள். அதன்பின் லாசரின் கரத்தை குனிந்து முத்தமிட்டு மிகுந்த துயரத்துடன், நானே குற்றம் செய்தவள். மார்த்தா 2 நாளுக்கு முன் அப்படி செய்ய விரும்பினாள். நான் தான் அவளை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் உம்முடைய மரணத்திற்கு பின்புதான் தமக்கு அச்செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். என்னை மன்னித்து விடும். உம்முடைய வாழ்வு காலத்தின் எல்லா துயரத்திற்கும் நானே காரணமாக இருந்திருக்கிறேன். இருந்தாலும் நான் உம்மை நேசித்தேன். இப்போதும் உம்மை நேசிக்கிறேன். சகோதரா, குருவுக்கு பின் மற்ற எல்லோரையும் விட நான் உம்மை அதிகம் நேசிக்கிறேன். நான் பொய் சொல்லவில்லை என்பதை கடவுள் அறிவார். நான் சமாதானத்தை கொண்டிருக்கும்படி என் கடந்த காலத்தை மன்னிப்பதாக எனக்கு சொல்லும் என்றாள். நிக்கோமிடிஸ் மரிய மதலேனை கடிந்து கொள்ளும் விதமாக, அம்மணி, நோயாளிகளுக்கு உணர்வுகள் எதுவும் அவசியமில்லை என்றார். மரிய மதலேன் நிக்கோமிடிஸை பார்த்துவிட்டு லாசரிடம், உண்மைதான், இயேசுவை அழைக்காததற்காக என்னை மன்னித்து விட்டதாக சொல்லும் என்றாள். லாசர் மரிய மதலேனை பார்த்து நிறுத்தி பேசினார். மேரி, இயேசு உனக்காக இங்கே வந்தார். அவர் உன் நிமித்தமாகத்தான் வருகிறார். ஏனென்றால் மற்ற எல்லோரையும் விட அதிகமாக எப்படி நேசிப்பது என்பதை நீதான் அறிந்திருக்கிறாய். மற்ற எல்லோரையும் விட நீ என்னை அதிகமாக நேசித்திருக்கிறாய். உன்னால் நான் அனுபவித்த மகிழ்ச்சியை, இன்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்வு எனக்கு தந்திருக்காது. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவுக்கு கீழ்ப்படிவதில் நீ சரியான காரியத்தை தான் செய்திருக்கிறாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாதிருந்தது. அது சரிதான். இறப்பதற்கு எனக்கு உதவு. நவோமி, முன்பு எப்படி என்னை உறங்க வைப்பதென்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள். மார்த்தா, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, என் சமாதானமே. மாக்சிமினுஸ், இயேசுவோடு மேலும் எனக்காக என் பங்கு ஏழைகளுக்கு, இயேசுவுக்கு ஏழைகளுக்காக மன்னியுங்கள் எல்லோரும். என்ன கொடூரமான வலிகள்! காற்று, வெளிச்சம் எல்லாமே நடுங்குகிறது. மரிய மதலேனை பார்த்து, உன்னை சுற்றி ஒரு விதமான ஒளி இருக்கிறது. நான் உன்னை பார்த்தால் அது என் கண்களை கூட கூசச் செய்கிறது. பேசுங்கள் சத்தமாக.
தம் இடக்கரத்தை மேரியின் தலை மீது வைத்திருந்தார். வலக்கரத்தை மார்த்தாவின் கரங்களுக்குள் வைத்தபடி அதிக நேரம் அவஸ்தைப்பட்டார். லாசரின் மரண துடிப்பை பார்த்து அனைவரும் அலறினார்கள். கடுமையான அவஸ்தையோடு லாசர் இறந்தார். நிக்கோமிடிஸ் இறந்த லாசரை பார்த்து கதறி அழும் சகோதரிகளிடம், புதுமைக்காக காத்திருப்பதற்கு இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. இனி காத்திருப்பதற்கு எதுவும் இல்லை. மிக தாமதம் ஆகிவிட்டது. நான் போகிறேன். எஜமானிகளே, இனி நான் இங்கிருக்க எந்த காரணமும் இல்லை. துரிதமாக அடக்கத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். ஏனென்றால் உடல் ஏற்கனவே அழுகி இருந்தது. என்ன ஒரு துர்பாக்கியம்! இவர் புண்ணியவாளரும் புத்திசாலியுமான மனிதராயிருந்தார். இவர் இறந்திருக்க கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார். மரிய மதலேன் எந்த சுய கட்டுப்பாடும் இல்லாமல் லாசரின் உடல் மீது விழுந்து அழுதாள். அதன்பின் அழுது கொண்டிருந்த மார்த்தாவிடம் கத்தினாள், உன்னிடம் விசுவாசமும் இல்லை, கீழ்ப்படிதலும் இல்லை. நான் அவரை முதலில் கொன்றேன். நீ அவரை இப்போது கொன்றுவிட்டாய். நான் என் பாவத்தினால் கொன்றேன். நீ உன் கீழ்ப்படியாமையால் கொன்றாய். பைத்தியம் பிடித்தவளைப் போல இருந்தாள். மார்த்தா அவளை தூக்கி அணைத்துக் கொண்டு மன்னிப்பு கேட்டாள். மேக்சிமினுசும் நவோமியும் மார்செல்லாவும் அவர்களை சுய உணர்வுக்கு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். இயேசுவை நினைவு கூர்வதன் மூலமாக அவர்கள் அதில் வெற்றி பெற்றார்கள். அவர்களுடைய துக்கம் தணிந்தது. நவோமி மார்த்தாவிடம், நாளைக்கு ஓய்வு தொடங்குகிற சூரிய அஸ்தமனத்திற்கு முன் சீக்கிரமாக அவரை அடக்கம் செய்ய வேண்டும். ஆடம்பர அடக்க சடங்குகள் வேண்டும் என்று போதகர் சொன்னதாக நீ சொன்னாயே என்றாள். மார்த்தா ஆம் என்று சொல்லிவிட்டு மேக்சிமினுஸை பார்த்து, மேக்சிமினுஸ், அதை நான் உம்மிடம் விட்டு விடுகிறேன். நான் சரியான மனநிலையில் இல்லை என்றாள். மேக்சிமினுஸ் மார்த்தாவை பார்த்து, நான் போகிறேன். அண்மையிலும் தொலைவிலும் இருக்கிற சம்பந்தப்பட்ட எல்லா மக்களிடமும் நான் வேலைக்காரர்களை அனுப்புவேன். அவசியமான எல்லா உத்தரவுகளையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கிருந்து சென்றார். சகோதரிகள் அழுது கொண்டும் ஒருவரை ஒருவர் தேற்றவும் முயன்றார்கள். மார்த்தா சில மணி நேரம் கடந்தபின் லாசரின் உடல் மூடப்பட்டிருப்பதை கண்டு அவர் ஏன் இப்படி மூடப்பட்டிருக்கிறார் என்று கண்டித்தாள். வேலைக்காரன் மன்னிப்பு கேட்கும் விதமாக, எஜமானி, அவருடைய நாசியில் இருந்து ஒரு கெட்ட துர்நாற்றம் வந்தது. நாங்கள் அவரை நகர்த்திய போது அவரிடமிருந்து கெட்டுப்போன ரத்தம் வெளிப்பட்டது என்றான். இரு சகோதரிகளும் சத்தமாக அழுதார்கள். விடியற் காலை வரை அழுதபடி அவருடைய படுக்கை அருகில் காத்திருந்தார்கள். விடியற் காலையில் யோர்தானுக்கு அப்பால் இயேசுவை சந்தித்த ஊழியன் திரும்பி வந்து சேர்ந்து இயேசு வருகிறார் என்ற செய்தியை அவர்களுக்கு அறிவித்தான். மார்த்தா ஊழியனை பார்த்து, தாம் வருவதாக அவர் சொன்னாரா? அவர் எங்களை கடிந்து கொள்ளவில்லையா என்று கேட்டாள். யோனா மார்த்தாவை பார்த்து, இல்லை எஜமானி, நான் வருவேன் என்றும் விசுவாசத்தோடு இருக்கும்படியும் அவர்களிடம் சொல் என்று அவர் சொன்னார். அதற்கு முன்னதாக, கவலைப்பட வேண்டாம் என்று அவர்களிடம் சொல். இது மரண ஆபத்துள்ள நோய் அல்ல, மாறாக இது கடவுளின் மகிமைக்காக அவருடைய திருசுதனில் அவருடைய வல்லமை மகிமைப்படுத்தப்படும்படியாக நிகழ்ந்தது என்று அவர் சொன்னார். மரிய மதலேன் ஊழியனை பார்த்து, அவர் மிக சரியாக இப்படித்தான் சொன்னாரா? உனக்கு நிச்சயம்தானா என்று கேட்டாள். யோனா மரிய மதலேனை பார்த்து, எஜமானி, திரும்பி வரும் வழி முழுவதும் அவருடைய வார்த்தைகளை நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறேன் என்றான்.
மார்த்தா ஊழியனை பார்த்து, அப்படியானால் போ, நீ களைத்திருக்கிறாய், நீ எல்லாவற்றையும் நன்றாக செய்தாய், ஆனால் இப்போது மிக தாமதமாகி விட்டது. தன் சகோதரியுடன் மார்த்தா தனியாக விடப்பட்டவுடன் அவள் கதறி அழுதாள். ஏன்? ஓ, அவருடைய சாவோடு சேர்த்து ஏமாற்றமும் இருக்கிறது. மேரி, மேரி, இந்த முறை குரு தவறு செய்து விட்டார் என்று நீ நினைக்கவில்லையா? லாசரை பார், அவர் நிஜமாகவே இறந்து விட்டார். எல்லா நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டு நாம் நம்பியிருந்தோம். அதனால் எந்த பயனும் இல்லை. நான் அவருக்கு ஆள் அனுப்பிய போது நான் நிச்சயமாக ஒரு தவறு செய்தேன். ஏனென்றால் லாசர் உயிரோடு இருக்கிறார் என்பதை விட அதிகமாக இறந்தவராகவே இருந்தார். நம்முடைய விசுவாசத்திற்கு எந்த முடிவோ அல்லது வெகுமதியோ இல்லாமல் போயிற்று. இது ஓர் ஆபத்தான நோய் அல்ல என்று குரு நமக்கு செய்தி அனுப்பி இருக்கிறார். ஆக குரு இனியும் சத்தியமாக இல்லையா? அவர் இனியும் என்று சொல்லி சற்று நிறுத்திவிட்டு, இதுதான் எல்லாவற்றிற்கும் முடிவாக இருக்கிறது என்றாள். மரிய மதலேன் ஒரு வார்த்தை கூட இயேசுவுக்கு எதிராக பேசாமல் அழுதாள். ஆனால் முழுவதும் சோர்ந்து போனாள். லாசரின் இறப்பை பற்றி எருசலேமில் உள்ள சகலரும் அதை பற்றி பேசினார்கள். நல்லவர்கள் பேசிய வார்த்தைகள். போதகர் மட்டில் யூதேயர்கள், ஆலோசனை சங்க உறுப்பினர்கள், பரிசேயர்கள் மற்றும் அவர்கள் போன்றவர்களின் கெட்ட நடத்தையால் தான் இவையெல்லாம் நிகழ்ந்தன, அல்லது அதற்கும் மேலாக அவை அவர்களால் உண்டாக்கப்பட்டன என்றார்கள். கெட்டவர்கள் பேசிய வார்த்தைகள். போதகர் நிஜமாகவே ஒரு மரண ஆபத்துள்ள நோயை எதிர்கொண்டு தம்முடைய வஞ்சகம் இந்த விஷயத்தில் பலிக்காது என்பதால் இங்கிருந்து ரகசியமாக நழுவிவிட்டார் என்றார்கள். அனனியா மரிய மதலேனை பார்த்து, நீ என்ன நினைக்கிறாய் மேரி? உன் சகோதரரின் அநேக நண்பர்களில் உன் குரு மட்டும்தான் இங்கே இல்லாமல் இருக்கிறார். விசித்திரமான நட்பு. லாசர் நன்றாக இருந்தபோது மிக அதிகமான அன்பு. அவரை நேசிக்க வேண்டிய நேரம் வந்தபோது மிக அதிகமான அசட்டைத்தனம். அவரிடமிருந்து எல்லாருக்குமே புதுமைகள் கிடைக்கின்றன. ஆனால் இங்கே எந்த புதுமையும் இல்லை. நீ இத்தகைய ஒரு சூழ்நிலையை பற்றி என்ன சொல்கிறாய் பெண்ணே? அந்த அழகிய கலிலேய ராவி உன்னை கசப்பான விதத்தில் ஏமாற்றி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு பரிகாசமாய் சிரித்தவன் நம்ப முடிந்ததையும் தாண்டி நம்பும்படி அவர் உன்னிடம் சொன்னார் என்று நீ சொன்னாய் அல்லவா? ஆக நீ நம்பவில்லையா? அல்லது அவரில் நம்பிக்கை வைப்பதால் எந்த பயனும் இல்லையா? வாழ்வை நம்பிக்கொண்டிருந்ததாக நீ சொன்னாய். உண்மைதான், தாமே வாழ்வு என்று அவர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பரிகாசமாய் சிரித்தபடி, ஆனால் அதோ அதற்குள் உன் இறந்த சகோதரர் இருக்கிறார். அதோ அங்கே கல்லறையின் நுழைவாசல் ஏற்கனவே திறந்திருக்கிறது. ஆனால் ராபி இங்கே இல்லை என்று சொல்லி பரிகாசமாக சிரித்தான். டோராஸ் மரிய மதலேனை பார்த்து, அவனால் மரணத்தை தான் தர முடியும், வாழ்வை அல்ல என்றான். அனனியா இரு சகோதரிகளையும் பார்த்து, நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா? அவன் ஒரு வஞ்சகன், உங்களை தனக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொண்டான். அவன் உங்களை பரிகசித்திருக்கிறான் என்று நீங்கள் இப்போது வேறு வழி இல்லாமல் நம்ப வேண்டி இருக்கிறது. பரிதாபமான பெண்கள் என்றான். அவன் நண்பர்களும் அப்படியே சொன்னார்கள். சற்று நேரத்திற்கு பின் மேக்சிமினுஸ் மார்த்தாவை பார்த்து, உத்தரவு கொடுங்கள்,
நேரமாகிவிட்டது என்றார். மார்த்தா மயக்கமுற்று தரையில் விழுந்தாள். வேலையாட்கள் கூக்குரலிட்டபடி அவளை தூக்கி சென்றார்கள். தங்கள் எஜமானரை கல்லறையில் வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதால் தங்கள் புலம்பல் பாடல்களை அவர்கள் உரக்க பாடினார்கள். மரிய மதலேன் இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் என்று கெஞ்சினாள். இயேசு வருகிறாரா என்று பார்ப்பதற்காக ஊழியர்களை அனுப்புங்கள். ஊழியர்கள் குதிரைகள் மீது ஏறி செல்லட்டும். என் சேமேசுக்கு செல்லும் சாலைகளுக்கும் நீரூற்றுக்கும் எல்லா சாலைகளுக்கும் ஊழியர்களை அனுப்புங்கள் என்றாள். அனனியா மரிய மதலேனை பார்த்து, இன்னுமா நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய்? பரிதாபத்திற்குரியவளே, அவன் உனக்கு துரோகம் செய்து விட்டான், உன்னை ஏமாற்றி விட்டான் என்று நீ உன்னை நம்ப வைப்பது எப்படி? அவன் உன்னை வெறுத்து விட்டான், உன்னை பார்த்து பரிகாசம் செய்திருக்கிறான் என்றான். மரிய மதலேன் அவர்களை பார்த்து, நாசரேத்தூர் இயேசு இதை செய்திருக்கிறார் என்றால் இது நன்றாகவே செய்யப்பட்டிருக்கிறது. பெத்தானியில் உள்ள எங்கள் எல்லார் மீதும் அவர் கொண்டுள்ள அன்பு மகத்தானது. எல்லாமே கடவுளின் மகிமைக்காகவும் அவருடைய சொந்த மகிமைக்காகவும் தம்முடைய வார்த்தையின் வல்லமை முழுமையாக பிரகாசிக்கும் என்பதால் இது ஆண்டவருக்கு மகிமை தரும் என்று அவர் சொன்னார் என்று சொல்லிவிட்டு மேக்சிமினுஸை பார்த்து, உத்தரவை நிறைவேற்றும். கடவுளுடைய வல்லமைக்கு கல்லறை ஒரு தடை இல்லை என்றாள். லாசரை கல்லறைக்குள் வைத்து மூடிய பிறகு ஆழ்ந்த மயக்க நிலைக்குள் மேரி விழும்போது இயேசு இயேசு என்று முனங்கினாள். பெரும்பாலானவர்கள் சென்ற பிறகு உரியேல் சாதோக்கை பார்த்து, அவனுடைய சவால், நாம் அதை பற்றி எவ்வளவு பயந்தோம் என்றான். சாதோக் உரியேலை பார்த்து, ஓ, அவர் நிஜமாகவே இறந்து விட்டார். வாசனை திரவ சாரங்களையும் மீறி அவர் எப்படி நாற்றம் அடித்தார், அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை என்றான். 2 நாட்களுக்கு பிறகு இயேசு அப்போஸ்தலர்களிடம், நாம் போக வேண்டும் என்றார். பேதுரு இயேசுவை பார்த்து, எங்கே குருவே, இடையனிடமா என்று கேட்டார். இயேசு பேதுருவை பார்த்து, இல்லை சீமோன், லாசரிடம், நாம் யூதேயாவுக்கு திரும்பி போகிறோம் என்றார். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 213 லாசர் இறத்தல் பாகம் 3 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.